வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சுவையான ஆரோக்கியமான ஒரு இஞ்சி மிட்டாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த இஞ்சி மிட்டாய் வந்துட்டு நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணி செய்ய போகிறோங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்கும் பொழுது ரொம்பவே வந்துட்டு நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இதே போல் இளம் இஞ்சியாக எடுத்துக்கிறலாங்க. இஞ்சி வந்துட்டு ரொம்ப முத்தல் இல்லாமல் இலசும் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதை வந்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இது அரை கப் அளவுக்கு இருக்குதுங்க. இதை மிக்சி ஜாரில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. அரை கப் அளவுக்கு இஞ்சியை வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு பனை வெல்லம் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பனை வெல்லத்துக்கு பதிலாக நார்மலான நாட்டு சக்கரை இல்லாட்டினா ஒயிட் சுகர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே போல் பனை வெல்லம் யூஸ் பண்ணி செய்கிறது வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டு அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் நீக்கிட்டு திருப்பியும் இதே பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த பனை வெல்லத்தில் கல் மண் தூசிலாம் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ திருப்பவும் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இதை வந்துட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரும் பொழுது சளி தொந்தரவுகள்லாம் இருக்காதுங்க. இப்போ இந்த பாகு எடுத்து இப்படி தண்ணியில் விடும் பொழுது இது கரைஞ்சி போகக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ கரைஞ்சி போகுது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பாகை வந்துட்டு கொதிக்க விடணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கும் பொழுது கரைஞ்சி போகாது, அப்படியே நிற்கும். இந்தளவுக்கு பதம் வந்தால் சரியாக இருக்குங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். அரை கப் அளவுக்கு இஞ்சிக்கு வந்துட்டு 2 கப் அளவுக்கு கருப்பட்டி வந்துட்டு சரியாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த இஞ்சியோட அளவை கொஞ்சம் வந்துட்டு கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அந்த காரம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாகிட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம சூடுபடுத்தும் பொழுது நல்லா திக்காகிடுங்க. இப்போ இது போல் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியில் வந்துட்டு இது போல் விட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த கருப்பட்டி வந்துட்டு இது போல் திரண்டு வரணுங்க. இது போல் உருண்டை பிடிக்கிற மாதிரி திரண்டு வரணும். இந்த அளவுக்கு பதம் வந்துருச்சுன்னா சரியாக இருக்குங்க. பாருங்கள், இப்படி நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி திரண்டு வருது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த அளவுக்கு பதம் இருந்துச்சுன்னா நல்லா கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக வேண்டி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்துட்டு இதை சேர்த்துக்கிற போகிறேன். இதே போல் சேர்த்துட்டு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கத்தி வச்சு இது போல் கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.